சிந்து சமவெளி ஹிஸ்டரி, சரிங்களா? வரலாறு. வரலாறுல முதல் டாபிக் சிந்து சமவெளி நாகரிகம். வரலாறு. நாகரிகம்னா என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச அளவுல நாகரிகம்னா என்ன சொல்லலாம்? சிவிலைசேஷனுக்கு அடிப்படையா ஒரு சில காரணங்கள் ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? உங்களுக்கு தெரியும். அது ஒண்ணு சொல்லலாம். வேற ஏதாவது சொல்ல முடியுமா? நாகரிகம் வேற எதுவும் தோணலையா உங்களுக்கு? இப்ப நம்ம நாகரிகமா வாழ்றோமா இல்லையா? அது எதெல்லாம் வச்சு சொல்றீங்க? உணவு உடை ஆதி காலத்துல இருந்து இருக்குன்னு சொல்லணும். வேட்டையாடி சாப்பிட்டாங்க, அப்போ என்ன தோலோட வைப்பாங்க, அது ஒரு காரணம் சொல்லலாம். அதை தாண்டி சரி அது சொல்லலாம். அது சொல்லிட்டாங்க. சரி, அதான் அது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இருப்பிடம், அதை இருப்பிடத்துக்கு ஒரு டெக்னாலஜி, அட்வான்ஸ்டா டெக்னாலஜி இப்படி சொல்லலாம்னா, இப்போ இரிகேஷனுக்கு நம்ம அக்ரிகல்ச்சர்ல இரிகேஷன் பயன்படுத்துறோம். அது எந்த மாதிரி பயன்படுத்துறோம்? சொட்டு நீர்ல இருந்து எத்தனை இரிகேஷன் வகைகள் இருக்குன்னு உங்களுக்கு இருக்கு. ஏகப்பட்ட முறையில் இரிகேஷன் பண்றாங்க. பாசன வகைகள் இருக்கு. அது போக எப்படி சொல்லலாம்னா, ஒரு லாங்குவேஜுக்கு கிராமட்டிக்கலா ஃபார்ம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு நாலேஜபிளா இருக்கும். நம்ம தமிழ் கல்ச்சர் எப்படி சொல்லலாம்னா சிவிலைஸ்டு கல்ச்சர்னே சொல்லலாம். அது எப்படி சொல்லலாம்? இங்க நம்ம அகழ்வாராய்ச்சி பார்த்தோம், சிவகலையில் நடக்குது. அதை தாண்டி அங்க மதுரை போனா என்ன சொல்லலாம்? இது கீழடி நாகரிகம் இருக்குது. இப்போ அந்த சிவகலை அதை சுற்றி உள்ள நாகரிகத்தை என்ன சொல்றாங்கன்னா பொருணை நாகரிகம்னு சொல்றாங்க. அதெல்லாம் எதை வச்சு சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருந்திருக்கு. அப்பவுமே பாட்ரியெல்லாம் மேக் பண்றதுக்கு என்னது ட்ரை பண்ணி அதை சக்ஸஸாக பண்ணியிருக்காங்க. அயனை கூட உருக்கி அந்த டெக்னாலஜி இருந்ததா சொல்றாங்க. அந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் நம்ம தமிழ் கல்ச்சர்ல இருக்குது. அதாவது டெக்னாலஜிக்கலா இம்ப்ரூவ் ஆகி இருக்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லலாம். அது அப்படின்னா என்ன சொல்லலாம்? சிவிலைஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த சிவிலைசேஷன்ல ஒரு முக்கியமான சிவிலைசேஷன், அந்த உலகம் எடுத்துனாலே ஒரு சிவிலைசேஷன் என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா, நைல் நதி சிவிலைசேஷன், எது எகிப்து சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. அதை தாண்டி ஈரான் பக்கம் மெசோபொட்டேமியா சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. இங்கே ஏஷியா சைடு வந்தீங்கனாலே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான். அது ஆரம்ப காலத்துலேருந்து இருக்க முக்கியமான சிவிலைசேஷனில் நமக்கு கொடுத்துருக்க முதல் டாப்பிக்கே அதை கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த எந்த காலத்துலேருந்து இருக்குன்னா, கிமு 3000 அந்த காலத்துலேருந்தே இருக்குது. கிமு 3000 இருக்குது. இதை ஹரப்பா சிவிலைசேஷன் தான் சொல்லுவாங்க. ஹரப்பா நாகரிகம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஹரப்பாங்கிற ஒரு இடத்த வச்சுதான் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த இண்டஸ் வேலி ஏன்னு சொல்றாங்கன்னா, சிந்து சமவெளி அதாவது எப்படி சொல்லலாம்னா, இண்டஸ் வந்து ஒரு நதி ஓடும், இங்க நார்த்ல இருந்து பாகிஸ்தான் வழியா ஓடும். அந்த எல்லா நாகரிகமும் எங்கே தான் தொடங்கும்? நதிக்கரை நாகரிகமாக தான் இருக்கும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, அந்த நதியை பேரை வச்சே என்ன சொல்றாங்க, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்றாங்க. அது அந்த நாகரிகத்தை கண்டுபிடிச்ச முதல் இடமா ஹரப்பாங்க இருக்கனால அது ஹரப்பா நாகரிகம்னு சொல்றாங்க. இது காலம் வந்து கிமு 3000 சொல்றாங்க. இந்த நாகரிகத்துல தான் முதல்ல இந்த நாமடிக் எப்படி சொல்லலாம்னா, எப்படி சொல்றது, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் பெயர்ந்தே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் இருக்காது. பெர்மனண்டா ஒரு செட்டில் ஆகி ஒரு வீடு கட்டி ஒரு வில்லேஜ் மாதிரி ஃபார்ம் ஆகி இருந்தது இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இடம் பேர் வந்து மெகர்கர் சொல்றாங்க. மெகர்கர் இங்கதான் அந்த வில்லேஜ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. நாமடிக்கு, அதாவது இடம்பெயர்ந்து வாழ்ந்தவங்க குறிப்பிட்ட இடத்துல செட்டில் ஆகி வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அது எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மெகர்கருங்க இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இது ஹரப்பான்னு ஒரு இடத்த தான் வச்சு அவங்க கண்டுபிடிச்சதுனாலதான் இது ஹரப்பா சிவிலைசேஷன் சொல்றாங்கன்னு சொன்னேன்ல. இந்த ஹரப்பாங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா, புதையுண்ட நகரம், அதாவது பேரிடு சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா புதைஞ்சு இருந்ததான் என்னது கண்டுபிடிச்சிருக்கிறதுனால அது பேரே என்னது ஹரப்பான்னு வச்சுட்டாங்க.
புதை புதையுண்ட நகரத்தில் தான் எனது கண்டுபிடிப்பு நடந்தனால பேரே ஹரப்பான்னு வச்சுருக்காங்க. இது எப்போ நடந்ததுன்னா 1920 அந்த அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு. அப்போ அந்த ஹரப்பாங்கிற நகரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க 1920 1920. சொன்ன மாதிரி நதிக்கரையில தான் அந்த நாகரிகம் இருக்கனால அந்த இண்டஸ்ல இருக்க 2 முக்கியமான பிரிவுகள் ராவி சுட்லெஜ், அந்த 2 நதிக்கு இடையில இருக்க ஒரு நகரமா இருக்குது. ராவி சுட்லெஜ் இந்த 2 நதிக்கரைக்கும் இடையில உள்ள ஒரு நகரத்துல தான் இந்த ஹரப்பான்னு சொல்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ப்ரெசண்டா எங்க இருக்குன்னா மாண்டகமரி டிஸ்ட்ரிக்ட்னு சொல்றாங்க, ஓல்டு பஞ்சாப். அது எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. இப்போ பாகிஸ்தான்ல இருக்கிற மாண்டகொமரி, இந்த வார்த்தைலாம் கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். மாண்டகொமரி அப்படிங்கிற இடத்துல இருக்கதா சொல்றாங்க. ப்ரெசண்டா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. டேட்டாஸ் நிறைய வரும் சரிங்களா, அதனால எல்லாமே முக்கியமானதான், எல்லாம் நோட் பண்ணிங்க கேட்பாங்க. ஹிஸ்ட்ரினாலே நிறைய வருஷங்களும் பேர் வாயில நுழையாத மாதிரியும் ஞாபகம் வைக்க வேண்டியது இருக்கும். வேற வழி கிடையாது, ஞாபகம் வச்சு தான் சரிங்களா. உங்களுக்கு புரிஞ்ச அளவில் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பெரிட் சிட்டினா ஏன் இந்த ஹரப்பாங்கிற பேர் வச்சாங்கன்னா அது புதையுண்ட நகரத்துலேருந்து கண்டுபிடிச்சனால பேரை எப்படி வச்சிட்டாங்க, ஹரப்பா புதையுண்ட நகரம் அப்படின்னு உங்களுக்கு புரிகிற அளவில் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த நகரத்தை ஒருத்தர் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் எப்படின்னா அவர் வந்து யார் சொல்கிறாங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி படிச்சிருக்கீங்களா, சொல்லி கொடுத்தாங்களா? கிழக்கிந்திய கம்பெனி பாலிட்டியை சொன்னாங்களான்னு இல்லையா? இன்னும் வரோம் நினைக்கிறேன், இல்லாட்டி வரும். அதுலேருந்து ஒரு ஆர்மி சோல்ஜர் தான் அவர் அந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் பேர் என்னன்னா சார்லஸ் மேசன்கிற வந்து இப்படி ஒரு இடம் இருக்குன்னு வந்து அவர் ஒரு புக்கில் எழுதுறாரு. அவரோட புக்கில் இந்த குறிப்பெலாம் எழுதுறாரு. அவர் எப்போ இந்த நகரத்துக்கு போறாரு அப்படி சொல்றாங்கன்னா 1826 எக்ஸ்கவேஷன் ஸ்டார்ட் பண்ணது என்னவோ 1920 தான். ஆனால் நகரத்தை பற்றின தகவல் வந்து எப்பவுமே இருந்திருக்கு. 1826 சார்லஸ் மேசன்கிறவர் வந்து அந்த இடத்த பற்றி அவரோட புக்கில் எழுதியிருக்காரு சரிங்களா. இதுதான் ஃபர்ஸ்டா ஹரப்பா சிவிலைசேஷன் இருக்குன்னு சொன்ன புக்கு சரிங்களா. அதையும் கேட்பாங்க. ஃபர்ஸ்டா சிவிலைசேஷன் இருக்குன்னு சொன்ன ஒரு புக்கு யாரோட புக்கு அப்படின்னு கேட்பாங்க. சார்லஸ் மேசனு 1826 அவர் அந்த இடத்துக்கு போய் அதை பற்றி எழுதியிருக்கிறார் சரிங்களா. இது போக ஹரப்பா பக்கத்துல இன்னொரு சிட்டியை சொல்றாங்க, அம்ரின்னு ஒரு இடம். அம்ரிங்கிற இடத்துலையும் இந்த ஒரு இடத்த இன்னொரு ஆள் கண்டுபிடிச்சிருக்காரு. அவரோட பேர் வந்து அலெக்சாண்டர் பேன்ஸ். அவர் எப்போ கண்டுபிடிச்சாருன்னா 1831 கண்டுபிடிச்சிருக்காங்க. பேன்ஸ் BURNS. அதுபோக 1856 லாகூர் டு கராச்சி, முக்கியமான கொஸ்டின் இந்த ஹிஸ்ட்ரியில. முக்கியமான கொஸ்டின் என்னன்னா லாகூர் டு கராச்சி வந்து ரயில்வே ட்ராக் போடுறாங்க. அப்போ அந்த வழியாக போட முச்சுல இதே மாதிரி நிறைய செங்கல் கற்கள் வந்து சுடப்பட்ட செங்கல் கற்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிச்சது வந்து இந்த எக்ஸ்கவேஷனோட தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. 1856 1856 லாகூர் டு கராச்சி போகிற இடத்துல ரயில்வே ட்ராக் லே பண்ண முச்சுல அதிகப்படியான இந்த செங்கல் கற்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அதுபோக இன்னொரு ரயில்வே ரூட்டுன்னு சொல்றாங்க, லாகூர் டு முல்டன்ங்கிற ரயில்வே ட்ராக் போட முச்சுலையும் இந்த மாதிரி சில கற்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த லாகூர் டு முல்டன்ங்கிற ரயில்வே ட்ராக் லே பண்ண முச்சுல சில பில்டிங்ஸை வந்து அடித்து உடைச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதுல்ல இது எந்த அளவுக்கு பழமையானது அப்படின்னு தெரியாது. அதில் நிறையா அழிவுப்பட்டதில் சில பொருட்கள் வந்து ஒரு முக்கியமான ஆள்கிட்ட போகுது. அவர் யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்னு சொல்கிறாங்க. அவர் தான் இந்தியா ஆர்காலஜி சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி தமிழ்னா
தொழில்துறை. இந்திய தொழில்துறையோட முதல் சர்வேயர், அதாவது நிலைய அளவீட்டாளர். முதல் நில அளவீட்டாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், ஃபர்ஸ்ட் சர்வேயர். சரிங்களா, அவர் கைக்கு போகுது. அவர் இவரை பார்த்துட்டு அதை தொடர்ந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. அது 3 தடவை அந்த இடத்துக்குலாம் போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. 1853, 1856, 1875, 3 தடவை போயிருக்காரு அவர். மூணு தடவை அந்த சைட்டுக்கு போயிட்டு விசிட் பண்ணி நிறைய எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்காரு. சரிங்களா, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் முதல் நில அளவீட்டாளர். சரிங்களா, ஃபர்ஸ்ட் சர்வேயர் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா, சர்வே ஆஃப் இந்தியா. இந்த ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1861. சரிங்களா, 1861 ஆரம்பிச்சிருப்பாங்க. இது டிஎன் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா அது எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ஆர்கியாலஜி சர்வே 1961. கரெக்டாக 100 வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில். சரிங்களா, டிஎன்ஏஎஸ் தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் சர்வே 1961 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏஎஸ்ஐ வந்து 1866, டிஎன்ஏஎஸ் வந்து 1961. கரெக்டாக 100 வருஷம் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொன்னாலே 2 முக்கியமான நகரம் தான் சொல்லுவாங்க. ஹரப்பா, இன்னொன்று மொஹஞ்சதாரோ. 2 வாரையும் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. மொஹஞ்சதாரோ ஏன் அதை அப்படி சொல்கிறாங்கன்னா, ரெண்டும் ரொம்ப சிவிலைஸ்டு லேண்டாக இருந்திருக்கு. அந்த மொஹஞ்சதாரோ எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 1922 70 அடிக்கு ஒரு மண்மேடு இருந்திருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா, அந்த மண்மேடு வித்தியாசமா இருந்தோன்னா அதை எக்ஸ்கவேட் பண்ணி அதை கண்டுபிடிச்சி அதுதான் என்னது மொஹஞ்சதாரோன்னு கடைசியில் அது சொல்லியிருக்காங்க, பேர் வச்சிருக்காங்க. 1922 அந்த இடத்த எப்படி சொல்றாங்கன்னா, இந்த இடத்த கேட்பாங்க எப்படின்னா 70 அடிக்கு இந்த மணல் மேடா இருந்த நகரம் இது அப்படின்னு கேட்பாங்க. என்னது, மொஹஞ்சதாரோ. சரிங்களா, இந்த சிவிலைசேஷனுமே ஒரு ஸ்டேஜா பிரிக்கிறாங்க, 4 ஸ்டேஜா கிட்ட பிரிக்கிறாங்க. சரிங்களா, அந்த எந்தெந்த ஸ்டேஜ்னு சொல்றேன், நோட் பண்ணிங்க. சரிங்களா, முதல் ஸ்டேஜ் வந்து ஹரப்பாவிற்கு முந்தைய நிலை, ப்ரீ ஹரப்பா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஹரப்பாவிற்கு முந்தைய நிலை, ப்ரீ ஹரப்பா ஸ்டேஜ். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் இல்லாட்டி இடத்த என்ன சொல்றாங்கன்னா, சொன்னேன்ல மெஹர்கர்னு சொன்னேன்ல, அந்த இடம்லாம் எப்போன்னா கிமு 7000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்டேஜ்லேயே என்னது நோமேட்டிக் பீப்புளாக இருந்தவங்க ஒரு செட்டில் ஆகி வில்லேஜாக ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிமு 7000த்துக்கு முன்னாடியே சொல்றாங்க அந்த பீரியடை. அந்த மெஹர்கர் எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் பலோச்சிஸ்தான் பேஜின்ல இருக்கு. பாலோச்சிஸ்தான் பேசின் அந்த இடத்துல இருக்குது. சரிங்களா, மெஹர்கர் பாகிஸ்தான்ல இருக்கு. இங்க கோதுமை தான் முதல்ல பயிரிடப்பட்டன்னு சொல்றாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து வீட்டு கல்டிவேஷன் வந்து வீட்டுங்கிற கல்டிவேஷனே முதல்ல பண்ணது இங்கே தானா, மெஹர்கர் இடத்துல தான் பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க. அடுத்த நிலை ஹரப்பா பண்பாட்டின் தொடக்க நிலை, ஸ்டார்டிங் ஸ்டேஜ். சரிங்களா, ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஹரப்பா கல்ச்சர். ஹரப்பா பண்பாட்டின் தொடக்க நிலை, ஏர்லி ஸ்டேஜ். இதுக்கு 2 ரீஜன் சொல்றாங்க, 2 இடங்கள் சொல்றாங்க. அம்ரி, இன்னொன்று கோட்சி.
அம்ரி ஏற்கனவே சொன்னல, அம்ரிங்கிற இடத்த அலெக்சாண்டர் பேன்சிங் எஸ்டேட் பண்ணார். அந்த இடமும் கோச்சிங்கிற இடமும் சொல்கிறாங்க. இதோட பீரியட் எப்படின்னு சொல்கிறாங்கன்னா 3000 2600 BCE. காமன் பொது ஆண்டுக்கு முன்னாடி, பொது ஆண்டு முன்னார் 3000 2200. அதாவது கிமு பொது ஆண்டு அப்படின்னு குறிப்பு சொல்லுவாங்க. பொது ஆண்டுன்னா என்ன தெரியுமா? அதாவது கிமுங்கிறது ரிலிஜியன் ஓரியன்டாக இருக்கனால அதை இன்னொரு பயன்பாடு சொல்லுவாங்க, பொது ஆண்டு. அது எல்லாமே காலம் பிரிச்சது தான், வேடிங் மட்டும் மாற்றுவாங்க. கிமுன்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்கு முன்னு. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? பிஃபோர் கிரைஸ்ட், அடுத்து ஆஃப்டர் கிரைஸ்டா? அப்படியா? என்ன சொல்லுவாங்க? ஏடியா என்ன சொல்லுவாங்க? 2 வார்த்தை சொல்லுவாங்களா? என்ன வார்த்தை? அதான் இந்த வேர்டு ரிலீஜியஸா இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த பொதுவாண்டுங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தது. காமன் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் பிரிவுப்பட்டது என்னவோ உண்மைதான். அதாவது 0 நம்ம இருக்கிறது இப்போ என்னது 2026. இங்கே ரிவர்ஸில் போவோம். இங்கே என்னது 10,000 போவோம். அப்படி புரியுது தானே? அந்த பிரிவுப்பட்டது உண்மைதான். நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? பொதுவாண்டுன்னு சொல்லுவாங்க. ரிலீஜியஸ் பேசிஸ் இல்லாமல் சொல்லணும்னா இருக்கவங்க எப்படி சொல்லுவாங்க? சரியா? பிசி ஏடின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? ஏடின்னா என்ன அர்த்தம்? ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொல்றதுக்கு தான் சொல்றேன். சரிங்களா? ஏடினா என்ன அர்த்தம்? வீட்டில் போய் பார்த்துடுங்க. சரிங்களா? பார்த்து சொல்லுவீங்களா அடுத்த வாட்டி? சரிங்களா? அதாவது காலம் பிரிக்கப்பட்ட ஒன்று தான். ஏன் அப்படி பொதுவாண்டுங்கிற கான்செப்டில் சொல்கிறாங்கன்னா, இந்த பிசி பிஃபோர் கிரைஸ்ட், ஏடி என்ன சொல்லுவாங்க? அது என்ன அர்த்தம்னா தெரியுமா? சரி பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? அந்த ரிலீஜியஸ் ஓரியன்டாக இருக்கனால தான் என்னது பொதுவாண்டுங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? பிசினா பிஃபோர் கிரைஸ்ட். அப்போ ஏடின்னு என்னவா இருக்கும்? ஆஃப்டர் டெத்தா? அப்படிதானே வரணும். ஆனால் அது கிடையாது. சரிங்களா? பார்த்து சொல்லுவீங்களா? கிளாஸ் முன்னாடியே சொல்லிடுங்க. யாராவது செல்லுந்தா பார்த்து சொல்லிடுங்க. சரிங்களா? அம்ரி கோட்சி. சரிங்களா? அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, புதுசாக அந்த பெரிய பெரிய வில்லேஜ்லாம் ஆரம்பித்த காலகட்டம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஹரப்பா கல்ச்சரில் புதுசாக அந்த பெரிய பெரிய வில்லேஜ்லாம் ஆரம்பிச்சது சொல்கிறாங்க. அடுத்தது முதிர்ந்த நிலை, ஹரப்பா பண்பாட்டின் முதிர்ந்த நிலை. அது என்ன பீரியட் சொல்கிறாங்கன்னா 2600 1900 வரை. 2600 1900 வரை. இதுக்கு இடம் என்ன சொல்றாங்கன்னா காளிபங்கன். காளிபங்கன் இடம் காளிபங்கன் சொல்றாங்க. இந்த பீரியட்ல தான் பெரிய பெரிய நகரங்கள் உருவானது அப்படின்னு சொல்றாங்க. பெரிய பெரிய நகரங்கள், அதாவது என்ன சொல்லலாம், ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, அந்த மாதிரி நகரங்கள்லாம் உருவான காலகட்டம் தான் என்னது 2600 1900 குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல. அடுத்து இறுதி நிலை, ஃபைனல் ஸ்டேஜ். சரிங்களா? ஃபைனல் ஸ்டேஜ் என்ன காலகட்டம்னா 1900 1700 வரை. 1900 1700 வரை. 1900 1700 வரை. இதெல்லாம் என்னது கிமுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? புதாண்டு முன்னர். சரிங்களா? இதுக்கு இடம் என்ன சொல்றாங்கன்னா லோத்தல். லோத்தல் லோத்தல் சரி, இந்த ஹரப்பா நாகரிகத்தை ஒரு சிட்டி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னது நகர்ப்புற நாகரிகம். அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ இருக்க சென்னை மாதிரின்னு சொல்லலாம். அந்த டைம்ல இருந்த ஒரு சென்னை நகரம் மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை ப்ரூவ் பண்ணதுக்கு ஒருத்தர் புக் எழுதியிருக்காரு. அவர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆளு. யாருன்னா சர் மார்ட்டிமர் வீலர். அவரோட பேர் சர் மார்ட்டிமர் வீலர்.
அவரோட புக்கு வந்து என்னதுன்னா, அவரோட புக்கு பேரே இண்டஸ் சிவிலைசேஷன். இண்டஸ் சிவிலைசேஷன், சிந்து நாகரிகம். சிந்து நாகரிகம் அவரோட புக்கு பேரு இண்டஸ் சிவிலைசேஷன். தமிழ்ல எப்படி சிந்து நாகரிகம் சொல்றாங்க. அவர் தான் அந்த புக்கில் என்ன சொல்றாருன்னா, நகர்ப்புற நாகரிகமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஹரப்பா சிவிலைசேஷன் என்னது, ஒரு நகர்ப்புற நாகரிகம் சொன்னது யாருன்னு கேட்பாங்க, மார்ட்டிமர் வீலர். அவரோட புக் என்னது, இண்டஸ் சிவிலைசேஷன். எல்லாமே இம்பார்ட்டன்ட் சரிங்களா, எல்லாமே நீங்க படிக்கணும். இது போக இன்னொரு ஆளையும் சொல்றாங்க, முக்கியமான ஆளு ஜான் மார்ஷல்னு ஒரு ஆளு சரிங்களா. அவர் பேர் என்ன, ஜான் மார்ஷல். அவர் வந்து டைரக்டரா இந்த ஏஎஸ்ஐக்கு பொறுப்பேற்ற பிறகு அதிகப்படியான எஸ்கவேஷன் நடந்ததா சொல்றாங்க சரிங்களா. ஜான் மார்ஷல் 1924 அவர் டைரக்டரா வராரு. அதுக்கப்புறம் தான் அதிகப்படியான என்னது எஸ்கவேஷன்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1924 சரி, இந்த சிவிலைசேஷனோட ஜாகிரபிக்கல் ஏரியா, அதாவது அமைவிடம், புவியியல் அமைவிடம் என்னெல்லாம் சொல்றாங்க, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்னு எல்லைகள் சொல்றாங்க. இந்த எல்லைகளை கண்டிப்பாக கேட்பாங்க, இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. அது எல்லைகள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க சரிங்களா. வடக்கு எல்லை என்ன சொல்றாங்கன்னா சாட்சுகை. சாட்சுகை 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 எங்க இருக்குன்னா பிரசண்டா ஆப்கானிஸ்தான்ல இருக்குது சரிங்களா. பிரசண்டா ஆப்கானிஸ்தான்ல இருக்குது சாட்சுகை. நார்த் எண்டு, சவுத் எண்டு சரிங்களா. தெற்கு எல்லை, வடக்கு எல்லை, தெற்கு எல்லை என்னன்னா தைமாபாத். தைமாபாத் பிரசண்டா மகாராஷ்டிரால இருக்கு. தைமாபாத் தெற்கு எல்லை வந்து தைமாபாத் மகாராஷ்டிரா. கிழக்கு எல்லை ஈஸ்ட் ஃப்ரண்டியர் வந்து ஆலம்கீர்பூர். ஆலம்கீர்பூர் ஆலம்கீர்பூர் இது பிரசண்டா உத்தரப்பிரதேசில் இருக்கு. அடுத்து மேற்கு எல்லை வெஸ்ட் ஃப்ரண்ட். இதோட பேர் வந்து சுக்கஜெண்டோர். அடுத்த பேர் சுக்கஜெண்டோர். சுக்கஜெண்டோர் இது வந்து பிரசண்டா பாகிஸ்தானுக்கும் ஈரான் பார்டர்ல இருக்கு. அப்போ எவ்வளவு எல்லைன்னு சொல்றாங்க, கிட்டத்தட்ட 13 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பெரிய சிவிலைசேஷன் தான் இது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஈரான் பார்டர் வேற கிட்டத்தட்ட மொசபட்டமின் அந்த, அதாவது அந்த சிவிலைசேஷன் கூட கான்டாக்ட் இருந்ததா இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்றாங்க. மேஜரா இருந்த எல்லா சிவிலைசேஷன் கூடயும் ஈரான் நாகரிகம் அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள்ஸ் வந்து கான்டாக்ட்ல இருந்திருக்க அளவுக்கு என்னது அப்பவுமே நல்ல நாலேஜபிளா இருந்திருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டவுன்ஸ், அதாவது முக்கியமான நகரங்கள் சொல்றாங்க, அதை நோட் பண்ணிக்கங்க. மேட்ச் த ஃபாலோயிங் அந்த மாதிரி, இல்லாட்டி சரியான இணையை தேர்ந்தெடு அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி இதில் முக்கிய நகரங்கள் இம்பார்ட்டன்ட் டவுன்ஸ் அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா. முதல்ல ஹரப்பா. ஹரப்பா வந்து பஞ்சாப், இங்க இந்தியா பஞ்சாப்ல, பாகிஸ்தான்ல இருக்க பஞ்சாப்ல இருக்கு. ஹரப்பா வந்து பாகிஸ்தான்ல இருக்க பஞ்சாப்ல இருக்குது. மொஹஞ்சதாரோ, மொஹஞ்சதாரோவும் சிந்துங்கிறது வந்து பாகிஸ்தான்ல இருக்கு. சிந்து பாகிஸ்தான். அடுத்து தொலவிரா, கொஞ்சம் குயிக்காக நோட் பண்ணிங்கன்னா தொலவிரா. தொலவிரா வந்து குஜராத் இந்தியாவில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது. தொலவிரா குஜராத். காளிபங்கன், காளிபங்கன் ராஜஸ்தான். லோத்தல் கடைசியா ஃபைனல் ஸ்டேஜில் சொன்னலாம்,
ஒரு இடத்த லோத்தல். இது வந்து துறைமுக நகரம்னு சொல்றாங்க. சரிங்களா, நோட் பண்ணிங்க. துறைமுக நகரம் குஜராத். குஜராத்ல துறைமுகம் உண்டா இல்லையா? உண்டு. சரிங்களா, அதான் அங்கே இது. அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கணும். லோத்தல் அப்போ எங்கே வரும்? ராஜஸ்தான்ல வருமா? துறைமுகம் நகரம் எங்கே வரும்? குஜராத்ல வரும். அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து பனவாலி. பனவாலி ராஜஸ்தான். பனவாலி ராக்கி கார்கி. பனவாலி ராக்கி கார்கி ரெண்டுமே ராஜஸ்தான். சரி, பனவாலி ராஜஸ்தான், ராக்கி கார்கி ஹரியானா. பேர்லாம் அப்படிதான் இருக்கும், நோட் பண்ணி. பனவாலி, பனவாலி, பனவாலி ராக்கி கார்கி. ராக்கி கார்கி ஹரியானா. பனவாலி ராஜஸ்தான், ராக்கி கார்கி ஹரியானா. அடுத்து சுர்கோட்டடா. சுர்கோட்டடா. சரிங்களா, அது வந்து குஜராத். சுர்கோட்டடா குஜராத். சில பாயிண்ட்ஸ் அந்த சிட்டி பக்கத்துலேயே நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா, நான் எழுதி வச்சிருக்கேன். இந்த மொஹஞ்சதாரோ வந்து கிட்டத்தட்ட 200 ஹெக்டர் கிட்ட இருந்ததுன்னு சொல்றாங்க ஏரியா. அடுத்து டொலவீரால வந்து ராக்கை கட் பண்ணி ஆர்கிடெக்சர் செஞ்சதா சொல்றாங்க. ராக்கெட் பண்ணி ஆர்கிடெக்சர்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ராக்கெட்ல கோயிலுக்குலாம் போனீங்கன்னா இருக்கும்ல, எல்லாம் என்னது சிலையெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ராக்கை கட் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்கிடெக்சர் கூட இங்கே கிடைச்சிருக்கான், டொலவீரால கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதுபோக லோத்தல்ல வந்து ரைஸ் வந்து கல்டிவேட் பண்ணதா சொல்றாங்க. லோத்தல்ல இது ரைஸ், அதான் ரைஸ். அதான் விளைவிச்சிருக்காங்க. அதாவது ரைஸ் வந்து பயிரிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ரைஸ் கல்டிவேஷன் இருக்கு. ஆமா. அடுத்து இன்னொன்று சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிங்க. என்னன்னா, சில ஏரியாஸை யார் யார் எஸ்டிமேட் பண்ணாங்க, அதாவது கண்டுபிடிச்சாங்க, அகழ்வாராய்ச்சி பண்ணாங்கன்ட்டு கேட்பாங்க. அதுவுமே என்ன கேட்பாங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் இல்லாட்டி கரெக்ட் பேர்ஸ், அந்த இதுவுமே கேட்பாங்க. எல்லாருமே ஞாபகம் வச்சு தான் ஆகணும், எல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா, நோட் பண்ணிங்க. மொஹஞ்சதாரோ யார் எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்கன்னா ஆர்டி பானர்ஜி. எஸ்கவேட் பண்ணது யாருன்னா ஆர்டி பானர்ஜி. அடுத்து ஹரப்பா ஜான் மார்ஷல். இன்னொருத்தர் வந்து தயாராம் ஷானி. ஜான் மார்ஷல், தயாராம் ஷானி. சீக்கிரமான லோத்தல் வந்து எஸ்ஆர் ராவ். எஸ்ஆர் டாக்டர் எஸ்ஆர் ராவ். எஸ்ஆர் ராவ். எஸ்ஆர் ராவ். லோத்தல் எஸ்ஆர் ராவ். காளிபங்கன் டாக்டர் பிபி லால். சரிங்களா, ஏபி லால், அதாவது டிபி லால். இன்னொருத்தர் வந்து பிகே டாபர். காளிபங்கன், பிபி லால், பிகே டாபர். அடுத்து ராங்பூர். ராங்பூரை எம்எஸ் வேட்ஸ். ராங்பூர் எம்எஸ் வேட்ஸ், எஸ்ஆர் ராவ். எம்எஸ் வேட்ஸ், விஏடிஎஸ் வேட்ஸ், எஸ்ஆர் ராவ். அடுத்து சுர்கோட்டடாவும் டொலவீரா ரெண்டு இடமும் ஜேபி ஜோஷி. சுர்கோட்டடா டொலவீரா ரெண்டு இடங்களும் ஜேபி ஜோஷி. அடுத்து ரூபார் வந்து ஒய்டி சர்மா. வரிசையா சொல்லிடுறேன், எதாவது மிஸ் பண்ணீங்கன்னா நோட் பண்ணிங்க. என்ன, மொஹஞ்சதாரோ ஆர்டி பானர்ஜி, ஹரப்பா ஜான் மார்ஷலும் தயாராம் ஷானியும். லோத்தல் வந்து எஸ்ஆர் ராவ். காளிபங்கன் பிபி லால், பிகே டாபார். ராங்பூர் வாட்ஸ் ராவ். சுர்கோட்டடா டொலவீரா ஜேபி ஜோஷி. ரூபார் ஒய்டி சர்மா. ஓகேங்களா,
இதுவரையும் சொன்னது 2 பேஜ் தான். சரிங்களா? எவ்வளோ டேட்டாஸ் இருக்குன்னு பார்த்துருங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய வருஷங்களும் இந்த நகரங்களோட பேர் அந்த மாதிரி இதெல்லாம் நினைவிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். திருப்பி வாசிங்க. இப்போ நான் சொன்னேன்ல, லோத்தலுங்கிறது துறைமுக நகரம்னு சொல்கிறாங்க. அப்போ துறைமுகம் எங்கே இருக்கும்? குஜராத்தில் இருக்கும். ஹரியானாலாம் என்ன சொன்னோம்? இது ராக்கி கார்கி சொன்னோமா? இந்த 6 மேட்ச் ஆகுதா? அந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்சளவு நான் வச்சுருங்க. ஹரியானா ராக்கி கார்கி, ஹரியானாலே 2 3 6 வரும். ராக்கி கார்கி அந்த மாதிரி நான் வச்சு ட்ரை பண்ணுங்கள். டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.